கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளாக ஒரு முக்கியமான ஒரு திருமறை பகுதியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். செப்பனியான் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். ஆபகுக்கின் புஸ்தகத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அங்கே 2 அதிகாரம் 20 சொல்கிறது, கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 46 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 62 சங்கீதத்திலே நீங்கள் 1-5 வாக்கியங்களை வாசித்தால் சங்கீதக்காரனாகிய தாவீது என் ஆத்துமா கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். 1வது வாக்கியத்திலும் 5வது வாக்கியத்திலும் சொல்கிறார். அந்த அமர்ந்திருக்கிற என்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே சைலன்ஸ் என்கிற பொருளை தருகிறது. இந்த நான் வாழுகிற உலகமானது சந்தடி சப்தம் நிறைந்த உலகம். நாமும் சந்தடியோடு சப்தத்தோடு பேசி கொண்டிருக்கிறோம். சில மனிதர்கள் தூங்குகிற நேரத்தை தவிர பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சில மனிதர்கள் தூங்கும்போது கூட பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆங்கிலத்திலே இந்த செய்தியின் தலைப்பை நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லலாம். அமைதியாயிருப்பது, மௌனமாயிருப்பது ஆன்மீகத்தினுடைய ஒரு பெரிய கட்டுப்பாடான காரியத்துக்குரிய ஒரு நெறிமுறையாகும். அருமையானே, நானும் சத்தமிட்டு ஜெபிப்பேன், சத்தமிட்டு ஆராதிப்பேன். ஆனால் பல பெரும்பான்மையான சமயங்களிலே மௌனமாயிருந்து தேவ சமயத்திலே ஜெபிப்பேன், ஆராதிப்பேன். ஆகவே மௌனமாயிருப்பது எளிதான காரியமல்ல. மௌனமாக இருந்து ஆண்டவருக்கு முன்பாக உட்காரும் பொழுதுதான் நம்முடைய பலவீனம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் மகிமையை நாம் புரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே யாக்கோபு நிருபம் 3 அதிகாரம் 2-12 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய நாவை மூடி மௌனமாயிருக்க அழைக்கப்படுகிறோம். சைலன்ஸ் ஆஃப் த மவுத் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வார்த்தைகள் வழியாகத்தான் நம்முடைய கரைகள், நம்முடைய தடுமாற்றங்கள் மக்களுக்கு தெரிகிறது. அதே சமயத்தில் நம்முடைய வார்த்தைகள் வழியாகத்தான் மனிதர்கள் நம்முடைய காரியங்களை அறிந்து அளவிடுகிறார்கள். நம்முடைய நாவுகளை மூடிக்கொண்டு அமைதியாயிருந்தால் அது எப்படி என்று சொன்னால், டு ட்ரெயின் அவர் டங் என்று சொல்லலாம். நம்முடைய நாவை நாம் பயிற்றுவிக்கிறோம். நாவை கட்டுப்படுத்த ஒருவராலும் முடியாது என்பது உண்மை. ஆனால் ஆண்டவரின் ஒத்தாசையினாலே அதை கட்டுப்படுத்தலாம். 2வதாக சைலன்ஸ் ஆஃப் த இயர்ஸ் என்று சொல்லலாம். காதுகளிலே கேட்கிற சத்தத்துக்கு அடைத்து காதுகளிலும் நாம் மௌனமாயிருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே தொலைக்காட்சி பெட்டியோ வானொலி பெட்டியோ அது பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லது நம்முடைய செல்போன், அதிலும் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது நாம் தனிமையாக இருப்பதில்லை. 10 மனிதர்கள் மத்தியிலே ஆகாத சம்பாஷணைகளை பேசி கொண்டிருக்கிறோம். பேசுவது, உரையாடுவது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே கொஞ்ச நேரமாவது நம்முடைய காதுகளை மற்ற சத்தங்களுக்கு அடைத்து நாம் அமைதியாயிருக்க அழைக்கப்படுகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 19 அதிகாரத்தை பாருங்கள். அங்கு ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே எலியாவோடு பேசுகிறார். எலியாவோடு பேசும்போது பெருங்காற்று அங்கு வருகிறது. அதிலே கர்த்தருடைய சத்தம் இல்லை. பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, அங்கே கர்த்தருடைய சத்தம் இல்லை. ஆனால் அதே சமயத்திலே அங்கே அக்கினி வருகிறது, அங்கே கர்த்தருடைய சத்தம் இல்லை. அங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அங்கே 19 அதிகாரத்திலே மிக தெளிவாய் சொல்கிறது, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. 1 ராஜாக்கள் 19:12 நான் வாசிக்கிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, வாயை மூடிக்கொண்டு மௌனமாயிருக்க வேண்டும். 2வது காதுகளை மூடிக்கொண்டு நாம் மௌனமாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்திலும்
நம்முடைய வாழ்க்கையிலே மௌனமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். அது என்னவென்று சொன்னால் இன்டீரியர் சைலன்ஸ் என்று சொல்லலாம். அநேகர் வாயை மூடிக்கொண்டு மௌனமாயிருப்பார்கள், காதுகளை மூடிக்கொண்டு மௌனமாயிருப்பார்கள். ஆனால் மௌனமாக கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் உள் வாழ்க்கையில் அவருடைய சிந்தனைகள் கட்டுப்பாடற்ற நிலையிலே அலைந்து கொண்டிருக்கும். ஆகவே உள் வாழ்க்கையிலும் நாம் அமைதியை உருவாக்க ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏசாயாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 30ஆம் அதிகாரத்திலே 15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். இந்த இடத்திலே அங்கே சைலன்ஸ் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே சென்று கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்திலே ஜெபத்தை கேட்கிறவர் பதிலளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. வாயை மூடிக்கொண்டு மௌனமாயிருந்தால் போதாது, காதுகளை மூடிக்கொண்டு மௌனமாயிருந்தால் போதாது. உள் வாழ்க்கையிலும் நாம் கொந்தளிப்புகளை அகற்றிவிட்டு ஆண்டவருடைய கல்வாரியை நோக்கி கொண்டு ஆவியானுடைய பலத்தினாலே அமைதலாக இருந்து செபித்து பாருங்கள். என் வாழ்க்கையிலே நான் அடிக்கடி எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்திலே போய் என்னை அலசி பார்த்து நான் செபிப்பேன். அல்லது வருடத்துக்கு சில நாட்கள் எங்கேயாவது அமைதியாக தேவசபத்தில் உட்கார்ந்து மனித சஞ்சாரம் இல்லாமல், மனித சப்தம் இல்லாமல் உட்கார்ந்து ஜெபித்து பார்ப்பேன். அப்போது என் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுவானவர் புது தரிசனங்களையும் புதிய வெளிப்பாடுகளையும் புதிய உள் உணர்வுகளையும் புதிய சிந்தனைகளையும் தந்து என்னை பலப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவேதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிற ஒரு கருத்து என்னவென்றால், மௌனமாய் இருப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலுடைய ஒரு பெரிய டிசிப்ளின் ஆகும். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லலாம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அநேக வேளைகளிலே நாங்கள் அமைதியாய் இருக்க பழகாமல் போய்விடுகிறோம். தேவ சமூகத்திலே அமைதியாய் இருந்து உண்மையோடு நேரத்தை செலவழித்து ஆண்டவரே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் புது பலத்தால் நிரப்பப்படவும் உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.